முக்கியமான சுதந்திர போராட்ட தியாகியுமான தீரர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய 139வது பிறந்த நாளில் மதுரை மாநகர காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் தம்பி நல்லமணி தலைமையிலும் மாநகராட்சியினுடைய குழு தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய குழு தலைவர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுடைய முன்னிலையிலும், ஆர்மி சகோதரர் ஜெயஹிந்த் முருகன் அவர்களுடைய முன்னிலையிலும், முன்னாள் தலைவர் ஆர்மிக்குரிய அண்ணன் அன்னபூர்ணா தங்கராஜ் அவர்கள் முன்னிலையிலும், இதோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சகோதரர் உலகநாதன் அவர்களோடும், வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் நூர் முகமது அவர்களோடும் இன்னைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துறோம். அதே போலவே காங்கிரஸ் கட்சியில பிற கட்சிகளிலிருந்து 116 உறுப்பினர்களையும் காங்கிரஸ் கட்சியில் இணைத்திருக்கிறோம். தீரர் சத்தியமூர்த்தி அவர்களை பொறுத்தமட்டிலும் காங்கிரஸ் கட்சியுடைய மிக முக்கியமான தலைவர் ஒருவர். பெருந்தலைவர் காமராஜரை அடையாளம் காட்டி பெருந்தலைவர் காமராஜருடைய அரசியலுக்கு மிகப்பெரிய அளவிலே ஆதரவு தந்தும் அவரை வழிநடத்தியும் அவருடைய குருநாதராக திகழ்ந்தவர். அதனால்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய நினைவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அலுவலமாக, தலைமை அலுவலகமாக இருக்கின்ற அலுவலகத்திற்கு சத்தியமூர்த்தி பவன் என்று பெயர் வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனுடைய பிறந்த நாளில் இன்னைக்கு காங்கிரஸ் இயக்கத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதில் மிக மகிழ்ச்சி. அதே போலவே இன்றைய நாள் என்பது மிக மிக முக்கியமான நாள். ஒரு கதர் சட்டை போட்ட காங்கிரஸ்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான நாள். 59 ஆண்டுகளுக்கு பின்னால தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் கதர் சட்டை போட்ட அமைச்சர் மானிய கோரிக்கையில் அவர் பங்கு பெறுகின்ற மானிய கோரிக்கை இன்று நடைபெறப் போகிறது. சுற்றுலாத்துறையினுடைய மானிய கோரிக்கை விவாதத்தில் அதை துவக்கி வைக்க இருக்கின்ற திரு ராஜேஷ்குமார் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தை உலக சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உயர்த்துவதற்கும் இந்தியாவிலே எப்படி கேரளமும் இமாச்சலமும் கோவாவும் சுற்றுலா தலங்களாக பல வகையிலே சுற்றுலாக்களை மையமாக வைத்து பல வகையிலே புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறதோ அதை போலவே தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்துறையும் மேம்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. திரு ராஜேஷ்குமார் அவர்களுடைய அந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய தலைமையில் நடக்கின்ற இந்த ஆட்சியிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பாக திரு ராஜேஷ்குமார் அவர்கள் அமைச்சராக இருப்பதும் திரு விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சராக இருப்பதும் வரலாற்றிலே மிக முக்கியமான காலகட்டம். அதுவும் திரு சத்தியமூர்த்தி அவர்களுடைய பிறந்த நாளில் அவர் மானிய கோரிக்கையில் அவருடைய மானியம் வந்திருப்பது என்பது மிகவும் பாராட்டுக்குரியது. வரலாற்று சிறப்பு மிக்க நாள். இது எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாள். கர்நாடகாவில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள அமைச்சரவையில நீங்க எல்லாரும் பிரதமரா ராகுல் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ராகுல் காந்தி சார் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க அமைச்சர்கள் எல்லாருமே விஜய் அவர்கள் தான் வருங்கால பிரதமர், அடுத்த பிரதமர் அப்படின்னு சட்டசபையிலே பேசுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தொண்டர்கள் இப்ப வரும்போது என்ன கூட தான் ஒருத்தர் பிரதமரான மத்திய அமைச்சராக சொன்னாரு. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிற வேண்டியதில்லை. நீங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியுடைய முகம், எதிர்கட்சியுடைய முகம். தமிழகத்தில் இந்த கூட்டணியுடைய முகம் திரு விஜய் அவர்கள். அவர்களுடைய தலைமையில் ஒரு நல்லாட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சி முதல்ல ஆதரவு தந்தது காங்கிரஸ் கட்சி. அதனால இப்படி தொண்டர்களுடைய கோஷங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதை விட மிக முக்கியமானது இருக்கு. நான் தொண்டராத்தான் நினைக்கிறேன். தமிழகத்தில் கடன் சுமை அதிகமா இருக்கும் போது அனைத்து எம்எல்ஏக்களுக்கு காரு உதவியாளர்கள்லாம் கொடுக்கறதுக்கு தமிழக முதல்வர் அறிவிப்பு கொடுக்குறாங்க. எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு ஊழல் செய்யக்கூடாத சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கணும், லஞ்சம் வாங்காத சட்டமன்ற உருவாக்கணும், இருக்க வைக்கணும்.
லஞ்சம் வாங்காம ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இருக்க வைக்கணும், ஒரு கவுன்சிலரை லஞ்சம் வாங்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அவர்களுக்கு தேவையில்லாத வசதிகள் தேவையில்லை, அவர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். எப்படி நீங்க ரிப்போர்ட்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான வசதிகள் இருந்துச்சுன்னா நீங்க திறம்பட செயல்படுவீங்களோ அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியினுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளாக இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய சம்பளம் அதிகமாக கொடுக்கணும், தேவையான சம்பளம் கொடுக்கணும். அப்பதான் லஞ்சம் வாங்காம இருப்பாங்க, மண்ணில் காசு வாங்காம இருப்பாங்க, டாஸ்மார்க்ல காசு வசூலி பண்ணாம இருப்பாங்க. அப்பதான் மற்ற விஷயங்கள்ல ஈடுபடாம லஞ்சம் வாங்குற வேலையை விட்டுட்டு டிரான்ஸ்பர் போஸ்டிங் லஞ்சம் வாங்காமலும், கல்லு மண்ணை வித்து வீடு கட்டாமலும், கட்சிக்காரங்களுக்கு செலவழிக்கணும் சொல்ற பேர்ல பண்ணாமலும் இருப்பதற்கு மிக முக்கியமானது அவர்களுக்கு உரிய சம்பளம் கொடுப்பது, உரிய வசதிகளை செய்து கொடுப்பது. அப்படி அந்த வகையில உரிய வசதிகளை தமிழக அரசு செஞ்சு கொடுத்துருந்துச்சுன்னா என்னை பொறுத்த மட்டும் அது வரவேற்கத்தக்கது. அதுல குறை கண்டோம்னா அதே நிப்பாட்டிட்டாங்கன்னா அப்புறம் கட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பழையபடி என்ன மாடல்லாம் நடந்துச்சோ அதே மாடல் திருப்பி ரிப்பீட் ஆகி போயிடும். நீங்க அதனால பழைய மாடலை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா புது வகையில புது துவக்கம்னா அதற்குள்ள வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ சார் பூரண மதுவிலக்குக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்குக்கு காங்கிரசுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க அதுல பங்கு பெற்றீங்க. பூரண மதுவிலக்குங்கிறது ஒரு லட்சிய கனவு. ஆனா யதார்த்தத்தை பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள்ல கூட பூரண மதுவிலக்குங்கிறத அமல்படுத்த முடியல. அதனால பூரண மதுவிலக்குங்கிறது ஒரு லட்சிய கனவு. ஆனா சாராய கடையையும் டாஸ்மாக் கடையும் கல்லு கடையும் திறந்த பணிங்கிறது எங்களுடைய பணி கிடையாது. அது பண்ண புண்ணியவாதிகள்லாம் வேற ஆளுங்க. அதனால எங்களை பொறுத்த மட்டும் அரசாங்கத்திற்கு இப்ப இருக்க யதார்த்தமான சூழ்நிலையில அரசாங்கம் கள்ளச்சாராயத்தை அனுமதிக்க கூடாது, டாஸ்மார்க்ல டூப்ளிகேட் சரக்கு ஓட்டக்கூடாது, அமைச்சருடைய சப்போர்ட்டோட டாஸ்மார்க்கு வருமானம் வராத ஒரு தனி உலகம், தனி ஒரு நிழல் உலகம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அவர்கிட்ட கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. பத்திரிகையாளர் எப்பவுமே நீங்க பாதியத்தான் சொல்லுவீங்க, அவர்கிட்ட எப்படி பாதியத்தான் சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், அவர்கிட்ட கேட்டது என்னன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் கர்நாடகா வந்து தமிழ்நாடு தலையிடணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி கேள்வி. அந்த கேள்வி அதற்கு அவர் சொன்ன பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்தில் தலையிடக்கூடாது, கர்நாடக அரசு என்ன செய்யணுமோ கர்நாடக அரசு செய்யும், இதுல யாரும் தலையிடக்கூடாது, எங்க வேலை அவங்க வேலையை எங்க பார்க்கட்டும், நாங்க எங்க வேலையை பார்க்கறோம். இது தமிழ்நாடு அரசுக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டு அரசினுடைய எந்த நிலையிலும் கர்நாடக அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது. நம்மை பொறுத்த மட்டும் அங்கு நம்ம தமிழர்களை சுட்டுக் கொன்றது மிகப்பெரிய கொடுமை, வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த செஞ்ச அதிகாரிகள் மீது கிரிமினல் குற்றம் வழக்கு தொடரணும் சொல்றோம், அவர்களை டிஸ்மிஸ் செய்யணும் சொல்றோம். இந்த யாரெல்லாம் அதுல எந்த அதிகாரிகள்லாம் வனத்துறை அதிகாரிகள் இருந்தாலும் அவர்களை பதவியிலிருந்து சஸ்பெண்ட் கிடையாது, டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்றோம். உயிரிழந்த 3 தமிழர்களுக்கும் நிதி ஒதுக்கீடு, அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்றோம். 15 லட்சம் ரூபாய் கர்நாடக அரசு அறிவிச்சிருக்கு. இன்னமும் அதற்கு என்னை பொறுத்த மட்டும் கர்நாடக அரசு அதற்கு உயர்த்தி கொடுக்கணும். இதை விட்டுட்டு நீங்க கர்நாடக முதலமைச்சர்கிட்ட போய் பத்திரிகையாளர் நீங்க மைக்க கூட்டி பன்னீர்செல்வம் சொன்னாரு, அதை பத்தி நீங்க கர்நாடக அரசு கேட்டேன்னு அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ண கேட்டா பன்னீர்செல்வத்துக்கு எதுவும் சொல்லக்கூடாது, கர்நாடக அரசு எங்களுடைய செய்யணுமோ செய்வோம், தமிழ்நாடு அரசு அவர்கள் என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்யணும். ஒரு ஜனநாயக பூர்வமாக, அதுவும் குறிப்பாக அரசியலமைப்புக்கு உட்பட்டு மாநில உரிமைகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பணிகள்ல கர்நாடக அரசியல்வாதிகள் தலையிட்டாங்கனாலும் நான் இதே தான் சொல்லுவேன். தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு டிசைட், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை தமிழ்நாடு முடிவெடுக்கும், எந்த அரசியல்வாதிகளும் தலையிடக்கூடாது. அதே மாதிரி கர்நாடகத்தில் இருக்க அரசாங்கத்துக்கு இங்க இருந்து அட்வைஸ் அறிவுரை எல்லாம் சொல்லலாம், கோரிக்கை வைக்கலாம். பட் என்னட்டா அவர்கள் முடிவெடுக்க வேண்டியது அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அவர்கள் தவறு செய்திருந்தால் அதற்கு அவருடைய கோரிக்கை வைக்க வேண்டியது நம்முடைய கடமை, அவர்களை திருத்த வேண்டியது நம்முடைய கடமை, அதற்கு கோரிக்கை வைப்போம். மேகதாது விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி போதிய அழுத்தம் கொடுக்கவில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். யாரு குற்றச்சாட்டு சொன்னா? எதிர்கட்சிகள் சொல்றாங்க. எந்த எதிர்கட்சி சொன்னா? யாருமே சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி தான் தெளிவா இருக்கு. நீங்க கரெக்டா பேப்பர் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கல. காங்கிரஸ் கட்சி செயற்குழு கூட்டத்தில்
ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். மேகதாதுவை கட்ட விட மாட்டோம், ஒரு செங்கலை வைக்க விட மாட்டோம். நாங்க முடிவெடுத்து நாங்க சொல்லியிருக்கிறது மேகதாதுவுக்கு ஒரு செங்கலை வைக்க விட மாட்டோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. ஏனென்றால் இந்த மேகதாது திட்டம்ங்கிறது ஒரு விளம்பர திட்டம். இது வேணும்னே பாஜக எடியூரப்பாவும் டி.கே. சிவகுமாரும் போடுற டிராமா, பொம்மையும் குமாரசாமியும் போடுற டிராமா. அது நடக்க விட மாட்டோம். மாநில அரசு, மத்திய அரசு, மோடி அரசு இதற்கு உதவி செய்யாம இது நடக்காது. மோடி அரசு இதற்கு உதவி செய்யக்கூடாது. மோடி அரசுக்கு பல்லாக்கு தூக்குற அமித்ஷா அதிமுகவும் அன்புமணியினுடைய பாமகவும் இதற்கு துரோகம் செய்யாம இருக்கணும். மோதிட்ட போய் சொல்லணும். மோடி அனுமதிக்கலைன்னா மேகதாது வராது. எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேகதாது வரவிடாததுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். நாங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம், தீர்மானம் போட்டிருக்கோம். தீர்மானம் இப்போ 1.5 மாசமா இதான் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமானது, இப்ப இருக்க முக்கியமானதுங்கிறது தண்ணீர் திறப்பி விடுறது. சம்பா போயிருச்சு, குருவையும் போயிடக்கூடாது, தண்ணி திறந்து விடணும். கர்நாடக அரசு நடுவர் நீதிமன்றத்தினால் அமைக்கப்பட்ட ஆணையத்தினுடைய அதனுடைய தீர்ப்புகளை அமல்படுத்தாத கர்நாடக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். கர்நாடகத்தினுடைய அரசு தண்ணீர் திறந்து விட்டா அதை எதிர்க்கிற பாஜக எம்பி முன்னாள் முதலமைச்சர் பொம்மை அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். அவரை கண்டிக்க துப்பில்லாத நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். இவர்கள் பொம்மையை கண்டிக்கணும். தண்ணி திறந்து உச்சநீதிமன்றம் சொல்ற தீர்ப்புக்கு ஏற்றபடி தண்ணி திறந்து விட்டு இருக்காங்க. தண்ணி திறந்து விட்டா அத பாஜக காரன் போய் தண்ணி திறக்கக்கூடாது கர்நாடகாவுக்கு சொல்றது எந்த விதத்தில்? அதுக்கு கர்நாடக அரசியல்வாதிகளுக்கு, பாஜக காரர்களுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களும் எங்க அக்கா டாக்டர் தமிழிசை அவர்களும் சொல்லணும், தண்ணி திறந்து விடுறத நீங்க நிறுத்தக்கூடாது. பொம்மை அவர்களே வாயை முடிக்கிட்டு இருக்காங்க. நான் டி.கே. சிவகுமார் சொல்றேன்ல, டி.கே. சிவகுமாரை பொறுத்த மட்டும் தமிழகத்திற்கு விரோதமா நடக்கக்கூடாது. தமிழகத்துக்கு தண்ணி திறந்து விட்ட டி.கே. சிவகுமார், ராமலிங்க ரெட்டி இந்த நம்ம ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவர்களை டிஸ்மிஸ் பண்ணணும், அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடரணும், கொலை குற்றம் அவர்கள் மேல சுமத்தி அவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் பிரிவுகள் மீது அவர்கள் மீது வழக்கு தொடரப்படணும் நான் சொல்றேன். அது மாதிரி அக்கா தமிழிசை அவர்களோ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களோ சொல்ல தைரியம் இருக்கா, இல்ல சொல்ல பயப்படுறாங்களா? தமிழ்நாட்டுல நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. இப்ப தமிழக சட்டமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது வடமாநில தொழிலாளர்களுக்கு டெண்டர், நடத்துனர் ஓட்டுநர்களுக்கு வடமாநிலத்தவர்களுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? குழப்பிக்க கூடாது. நம்ம இந்தியா ஒரு ஒற்றுமையா ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்க யாரு எங்கே வேலை பார்க்கணுங்கிறது, யாருக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதும் அவர்களுடைய தேடுதலை பொறுத்து இருக்கு. தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் இந்தியா முழுவதும் டெல்லியிலையும் வேலை பார்க்குறாங்க, பெங்களூர்லையும் வேலை பார்க்குறாங்க, மும்பையிலையும் வேலை பார்க்குறாங்க, மற்ற மாநிலங்கள்லையும் வேலை பார்க்குறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தமிழ்நாடு இளைஞர்கள் மட்டும் மற்ற இடத்துல வேலை பார்க்கணும், ஆனால் இங்கே வர்றவன் மற்றவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லாதது. நம்முடைய இளைஞர்கள் தயாராக இருந்தாருன்னா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய இளைஞர்கள் வேலை பார்க்க ரெடியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது மாநில அரசுடைய சார்பாக. ஆனா மற்ற இடத்துல இருந்து வேலை பார்க்கவே வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க பாக்குறதுக்கு வேலை ஆள் ரெடியா இருந்தா பரவாயில்ல, இங்க வேலை பார்க்க ஆள் இல்லையே. நீங்க பிரச்சனை இங்க இருக்கு. வேலை எந்த வேலை கேட்டீங்கன்னாலும் சரி, நீங்க படிக்கிற வேலை உடல் உழைப்பால் செய்ய வேண்டிய, படிச்ச இன்ஜினியருக்கு வேலை கிடைக்க மாட்டேது. சரியா? படிச்ச இன்ஜினியர்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது, படிச்ச நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது. அவர்கள் படிச்ச படிப்புக்கேற்ற வேலைகளை உருவாக்கணுமே ஒழிய நம்மை பொறுத்த மட்டும் மற்ற டிரைவர் வேலைக்கோ இதுக்கோ ஆள் தேடுறதுக்கு வர்றது அரசாங்கத்தினுடைய எங்கே வேணாலும் யார் வேணாலும் பயணிச்சு வேலை பார்க்கலாம். அதுல நம்ம தடைகளை போட ஆரம்பிச்சோம்னா மற்ற மாநிலங்களும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது எங்கே போகும்? இது ஒரு இந்திய நாடுங்கிறது ஒரே நாடு. இது நம்ம தனிநாடு கிடையாது. பேசுற பேச்சாலாம் நம்ம என்ன தனிநாடு மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எங்கேயோ போறோம். நம்மளுடைய இளைஞர்கள் பெங்களூர்ல வேலை பார்க்கறான், கொச்சியில வேலை பார்க்கறான், ஹைதராபாத்ல வேலை பார்க்கறான், பாம்பேல வேலை பார்க்கறான், டெல்லியில வேலை பார்க்கறான். எல்லா இடத்துலயும் தான் தமிழ்நாடுக்காரர் இருக்காங்க. எல்லா இடத்துலயும் தானே நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் சரி தமிழர்கள் வேலை பார்க்கறாங்க. பெருமையா இருக்கு. அதை கெடுக்கிற வேலையை நம்ம பார்த்துடக்கூடாது. அமைப்பு ஒரு பேர் உருவாக்கணும்னு சொல்லி எந்த ஸ்டேஜ்ல இருக்குது? பேரே வச்சிருக்கீங்களா? பேர் வச்சா வச்சிருக்கீங்க.
ஏதாவது ஜனநாயகத்துக்கு அது மாதிரி ஏதோ கூட்டணி, அதாவது தாவேகாவினுடைய தலைமையில் 6 கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சு அரசாங்கத்தை, சில கட்சிகள் 4 கட்சிகள் அமைச்சரவையில் இருக்கும். காங்கிரஸ் கட்சி, முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் 3 கட்சிகளும் அமைச்சரவையில் இருக்கு. 2 கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்குது. இல்ல கேட்டுக்கிறீங்க, முடிக்க விடுங்க. சிபிஎம், சிபிஐ வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கும். வைகோ அவர்கள் வந்திருக்காரு, ஆனா அவர்களுக்கு எம்எல்ஏ கிடையாது, எம்பி இருக்காரு. அவருக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கான். டெல்லியில் இருக்க 20 எம்பிக்களுடைய இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்கு. அந்த இந்தியா, தமிழ்நாட்டில இருந்து போன இந்தியா கூட்டணியில நாங்க இந்தியா கூட்டணி கூட்டத்தை வாரம் நடத்திட்டு வரோம். 20 பேர் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள். திமுக அதுல இருந்து விலகி போயிட்டாங்க. அதனால அவர்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணியில் கலந்துக்கிறது கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் தாவேகா அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணி உருவாவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதுல கடந்த ஜூலை மாசம் நினைக்கிறேன், ஜூலை மாசம் ஃபர்ஸ்ட் வீக் நினைக்கிறேன். அப்ப நடக்கும்போது தமிழக முதலமைச்சர் ஒரு பேர் வைக்கணும், நம்ம அதை பற்றி முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அடுத்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் தேர்தல் வந்துருச்சு, அதுக்கடுத்து அசம்பிளி வந்துருச்சு. இந்த கூட்டத்தொடர் முடிந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசுவோம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கூட்டணிக்கு ஒரு பெயர் கொடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அப்படிங்கறதுல தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மிகவும் ரொம்ப சின்சியரா இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணியை பலமாக்கணும், இந்த கூட்டணிக்கான அந்த போரத்தை உருவாக்கணும். நம்ம பொறுத்த மட்டும் இது நீண்ட நாளா இந்த கோஆர்டினேஷன் நம்ம உருவாக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப ஜெனுவினா இருக்காரு. செஷனுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சிக்கான மின் இணைப்பு எடுக்கும் போது சட்டவிரோதமா எடுத்தாங்கன்னு சொல்லி அதுல அந்த மைக் செட் ஊழியர் வந்து காயமடைஞ்சிருக்காரு சார். இல்ல அதுல போய் விசாரிப்போம். அது போய்ங்க என்னன்னா தொகுதி மறுசீரமைப்புக்கு திமுகவுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்கறதா ஒரு பேச்சு நடக்குது. என் கருத்து சொன்னா தப்பா இருக்கும். நீங்க கட்சியோட கருத்தையும் சொல்லிடுறேன். எங்களை பொறுத்த மட்டும் இந்த தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன்ல எந்த கட்சியெல்லாம் ஏப்ரல் 16ஆம் தேதி எதிர்த்து வாக்கு போட்டாங்களோ அந்த கட்சியெல்லாம் அதே நிலை தொடர்வார்கள் தமிழ்நாட்டில இருந்து நம்புறோம். நாங்க நம்புறோம். அதை பொறுத்து எங்களை பொறுத்த மட்டும் அதுல எதுவும் மாற்றம் வராதுன்னு நம்புறோம். மாற்றம் வருமா வராதாங்கிறது தேர்தல் கூட்டணி கூட்டத்தொடர் கூட்டும் போது தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அதை பத்தி. இது ரொம்ப சிஸ்டமேட்டிக் ஒரு ப்ராப்ளம் இன் தமிழ்நாடு. போலீசிங்ல வந்து பிரிட்டிஷ்காரர்களுடைய அந்த ஸ்டைல வந்து பழகிற நம்ம வந்து மாற்ற வேண்டியது காலகட்டத்தில் இருக்கோம். இதற்கு போலீஸ் ரிஃபார்ம் ரொம்ப முக்கியமானது. இதுல தமிழக முதலமைச்சர் போலீஸ் துறையை கையாளுறாங்க. அவரை பொறுத்த மட்டும் திருப்போணத்தில் போலீஸ் டெத் நடக்கும்போது, கஸ்டோடியல் டெத் நடக்கும்போது சரி, அதற்காக மானாமரியில் திருப்போணத்தில் நடக்கும்போது அதற்காக வந்து பார்த்தாரு திரு விஜய் அவர்கள் அப்பொழுது. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சென்சிட்டிவிட்டி புரியுது அவருக்கு. அவங்களை பொறுத்த மட்டும் இதை ரிஃபார்ம் பண்ணி இது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். இது போலீசிங்களோட எதுவும் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸும் ஆபீசர்ஸும் கீழ் லெவல் ஆபீசர்ஸும் பண்றது, அவர்கள் மீது சீரியஸான நடவடிக்கை எடுப்பாங்க. பட் இதுல ரிஃபார்ம் பண்ணி இந்த மாடலை வந்து நம்ம வந்து மாற்ற வேண்டியது, போலீஸ் மேல இருக்க வேலைப்பளுவையும் குறைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் பந்தோபஸ்ட்லயும் அவர்களை மற்ற இதுலயும் போட்டு இழுக்கிறதுனாலதான், போலீஸுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கிறதுனாலதான் இப்படி அவங்களுக்கு மென்டல் டென்ஷன்ல தான் இது மாதிரி வயலண்ட் ஆக்டிவிட்டியை பண்றாங்க. என்னை பொறுத்த மட்டும் இது நீண்ட பெரிய ஒரு விவாதத்துக்கு உட்பட வேண்டியது. போலீஸ் லாக்அப் மரணங்கள் என்பது தமிழ்நாட்டில் நடப்பது என்பது இல்லாமல் செய்ய வேண்டிய நாள் மிக விரைவில் வரணும். அதற்கான முயற்சியை தமிழக முதலமைச்சர் எடுக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து காவல்துறைக்கும் அதற்குள்ள ஃபெசிலிட்டிஸை காவல்துறைக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். எப்ப சர்க்கிள் பண்ணுங்க? யாரு போட்டிருக்கா? என்ன சர்க்குலரா? சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்காங்களா? அது பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுசும் மாணவர்களுடைய அதிகாரங்களை குறைப்பதற்காகவும் போராட்டத்தினால பயந்து போயிருக்கு. அமித்ஷாவும் மோடியும் மாணவர்களுடைய போராட்டத்தினால பயந்து போயிருக்காங்க. சிஜே டெல்லியில் நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, மற்ற போராட்டங்களாக இருந்தாலும் சரி, இதை நாங்கள் எதிர்க்கிறோம். மாணவர்களுடைய உரிமை என்பது போராடுவதற்கு உரிமை, அரசியல் உரிமை அவர்களுக்கு இருக்கு.
மாணவர்கள் போராட்டம் என்பதும் இப்ப ஜார்க்கண்ட்ல எப்படி ராஞ்சியில் நடந்துச்சோ அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி தான் முடிக்கணுங்கிறது எங்களுடைய கருத்து. மாணவர்கள் ஜனநாயகபூர்வமா போராடுவதை நாங்கள் ஆதரிக்கிறோம். நீங்க 2 பேருமே கேள்வி கொடுத்தா என்ன அர்த்தம்? திண்டுக்கல் மாவட்டம் உச்சிலேமரம் ஏரியாவில் வந்து தாசில்தார் வந்து கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிகளெல்லாம் கண்டிக்கத்தக்கது. இப்ப சற்று நேரத்துக்கு முன்னாடி நான் பேசி எம்பி திண்டுக்கல் எம்பி அவர்கிட்ட பேசினேன், மதுரை எம்பி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர்கள் அந்த தாசில்தார் ஐயாசாமி அவர்கள் வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க தமிழக அரசு. கலெக்டர் வந்து அதை வந்து டிஆர்ஓ டிரான்ஸ்பர் பண்ணி சென்னைக்கு மாற்றிருக்காங்க. அவர் மேல துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும். இப்படிப்பட்ட இப்படி தாசில்தார்கள் வந்து அரசியல் கட்சிகளில் வந்து பிரிட்டிஷ்காரன் ஸ்டைலில் நடத்துறது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் உழைக்கின்ற மக்களுக்காக போராடுகின்ற இயக்கங்கள். அவர்கள் போராட்டம் அறிவிச்சதுக்காக தாசில்தார் வந்து நான் வந்து ஒவ்வொரு ஆள் டீட்டெயிலும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது வந்து பிரிட்டிஷ்காரன்ட்ட வேலை பார்த்த தாசில்தார் மாதிரி பிஹேவ் பண்றாரு. அந்த தாசில்தார் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்பரோட விடக்கூடாது. அவர் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரி ரிப்பீட் ஆகாம பாத்துக்கிற வேண்டியது வருவாய்த்துறையினுடைய கடமை. சார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 100 days தாண்டிருக்கு சார். ஆனா எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே வந்து நான் அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் குறை சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்காது. இல்ல, இது எப்பவுமே ஒரு சிஸ்டம் சேஞ்ச் பண்ணும்போது நடக்கிற ஒரு யூசுவலான பேட்டர்ன். அது எந்த ஒரு சிஸ்டம் ஒரு புது அரசு வந்த உடனே பழைய அரசு ஒரு வருஷத்துக்கு இந்த ஓடும். ஒரு வருஷத்துக்கு இப்ப பாஜக பாத்தீங்கன்னா 12 வருஷம் ஆனாலும் நேரு தான் காரணம்னு இருக்காங்க. அதனால என்ன, இது நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு பிரச்சனை. இது கொஞ்ச நாள்ல சரியாயிரும் நினைக்கிறேன். இது கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. எல்லாத்துக்கும் நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாள்ல பதில் டோன் மாறும் நினைக்கிறேன். மாணவர்களுக்கு போதைப்பொருள் அதிகமா இருக்கு. சமீபத்தில் கோவையில கல்லூரி மாணவன் அடித்து கொலை, இந்த மாதிரியான கொலைகள்லாம் காங்கிரஸ் சார்பில் நீங்க எங்களை பொறுத்த மட்டும் போதை இல்லாத தமிழ்நாடு உருவாகுவதற்கு திரு விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகளுக்கு முழுமையாக ஆதரவு தர்றோம். தமிழ்நாட்டில் போதை என்பது போதைப் பொருட்களும் சாதாரணமாக பள்ளிகளில் கிடைப்பதும், அதுவும் ரூரல், மதுரையை விடுங்க, ரூரல்ல இருக்க பள்ளிகளில் கூட அது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு வேற வேற விதமா. அது எல்லாத்தையும் தடுக்க வேண்டியது புறையோடி கிடக்கின்ற இந்த கொடுமையை கிளீன் பண்றதுக்கு டைம் எடுக்கும். தமிழக முதலமைச்சர் அதற்கான சரியான ஸ்டெப்ஸை எடுத்திருக்காரு. அதற்கு நாம் அனைவரும் உதவி செய்யணும். எதிர்க்கட்சி தலைவரும் உதவி செய்யணும். எல்லாரும் சேர்ந்துதான் அதை மாற்ற முடியும். நம்முடைய குழந்தைகளை போதையில் இருந்து காப்பது நம்முடைய கடமை. இதற்கு எல்லாரும் சேர்ந்து இது பண்ணணும். கர்நாடகத்தினுடைய கேரளால இதே மாதிரி ட்ரக் ஃப்ரீ கேரளாங்கிற ஒரு கேம்பெயினை உருவாக்கியிருக்காங்க. கர்நாடகாவும் அதற்கான கேம்பெயின் உருவாக்கியிருக்கு. இந்த 3 மாநிலங்களும் தெலுங்கானாவும் இதில் சேரணும். தெலுங்கானாவும் சேர்ந்து ஆந்திராவும் சேர்ந்து இது மொத்தமா இந்த மாநிலங்கள் எல்லாரும் தென் மாநிலங்கள் எல்லாரும் சேர்ந்து ட்ரக்குக்கு எதிரான ஒரு போரை நடத்தணும். ஏன்னா நம்முடைய குழந்தைகளுடைய வருங்காலம் மிக மிக முக்கியமானது. இந்த ட்ரக்கிஸ்ட் ஆயிட்டாங்கன்னா பெரிய விதத்தில் இந்தியா தென் தமிழ்நாடு பாதிக்கப்படும். தமிழ்நாட்டை இதை காக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருந்தாலும் லோக்கல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மதுரையா இருந்தாலும் சரி, மற்ற இடங்களா இருந்தாலும் சரி, விருதுநகரா இருந்தாலும் சரி, காக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. போதை இல்லாத தமிழ்நாடு உருவாவதற்கு அனைவரும் சேர்ந்து உழைப்போம். காங்கிரஸ் பேர் இயக்கம், ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் 3-4 பிரிவா பிரிச்சு கிடக்குது. நீங்க மாநில தலைவரா வந்திருக்கீங்க, ஒருங்கிணைக்க என்னென்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுக்க போறீங்க? காங்கிரஸ்ல 0 கோஷ்டி, ஒரே கோஷ்டி தான் காங்கிரஸ்ல, ஒரே கோஷ்டி தான் காங்கிரஸ்ல இருக்கு. அது ராகுல் காந்தி கோஷ்டி. ராகுல் காந்தி மட்டும்தான் காங்கிரஸ் தலைவர். ராகுல் காந்தி தான் எல்லாமே. அந்த பழைய கணக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கொஸ்டின் டெலீட் பண்ணியாச்சு. இப்ப எல்லாரும் ராகுல் காந்தி தான் இந்தியாவுடைய பிரதமராக வரணுங்கிற ஒரே லட்சியத்தோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 83வது சுதந்திர தின விழாவில் கொடியேற்ற போறது ராகுல் காந்தியா இருக்கணும். அது மட்டும்தான் எங்களுடைய லட்சியம். அதற்காகத்தான் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கிறோம். கோஷ்டிகள் இல்லாத காங்கிரஸ் ஆயிடுச்சு. காங்கிரஸை பொறுத்த மட்டும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற அதே நேரத்தில் ஒரு நேர்மையான அமைச்சர்களை கொண்ட கட்சியாக இருக்குது. சரியா? பட்டாசு தொழிலில் நிறைய சிறிய பட்டாசாலைகள் ஆய்வு பேர் 3 நாள் தொடர்ந்து போராட்டங்கள், என்ன அதை ரெக்டிஃபை பண்றது? இது சொல்லி 145 பட்டாசு ஆலைகள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மூடப்பட்டிருந்துச்சு. இப்ப 134 ஆலைகளை முந்தா நாள் 3 நாளைக்கு முன்னாடி திறக்க வச்சிட்டாங்க. அதனால என்ன சிறு சிறு இன்ஸ்பெக்ஷன் போய் அதிகாரிகள் வந்து
3 விதமான லைசன்ஸ் இருக்கு விருதுநகர்ல. ஒன்று டிஆர்ஓ லைசன்ஸ், ஒன்று சென்னை லைசன்ஸ், ஒன்று நாக்பூர் லைசன்ஸ். டிஆர்ஓ லைசன்ஸும் சென்னை லைசன்ஸ்லையும், சென்னை லைசன்ஸும் நாக்பூர் லைசன்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்டோட கையில் வர்றது, டிஆர்ஓ லைசன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்டோட கையில் வர்றது. அந்த டிஆர்ஓ லைசன்ஸ்லையும் சென்னை லைசன்ஸ்லையும் மூடப்பட்ட 134 ஃபேக்டரிஸை திறந்துட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அதனால இப்பொழுது எல்லாம் சரியா நடக்கும்னு நம்புறேன். அதிகாரிகளும் அந்த ஓனர்ஸும் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பட்டாசு தொழில் ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் நம்முடைய அதிகாரிகளும் பொறுப்போட நடந்துக்கணும். இந்த மூவரும் சேர்ந்து தான் இந்த பட்டாசு தொழிலை காப்பாற்ற முடியும். இந்த வருஷம் மழை பெய்யாத வருஷமா தெரியுது. தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு. வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருக்க காலத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசை நம்பி இருக்கிற இந்த குடும்பங்களுக்கு அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், பட்டாசு ரொம்ப முக்கியங்கிற கவனத்தோட இந்த மூவரும் சேர்ந்து பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. கலெக்டர் மாவட்ட ஆட்சியரிடமும் பேசியிருக்கேன். அந்த தொழில் செய்யறவங்கள்ட்டையும் தொழிலாளர் நண்பர்கள்ட்டையும் பேசியிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து தான் அதை சரி செய்ய முடியும். அதைத்தான் இப்ப திறந்துட்டாங்கல்ல, 134 ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. அதை சரி பண்ணணும். வயலேஷன்ஸ் இல்லாம பாத்துக்கணும். வயலேஷன்ஸ் இருந்தாலும் உயிர் பத்திரிகையாளர் நீங்க தான் போய் மைக்க பிடிச்சிட்டாங்க டப்பக்குன்னு குண்டு வெடிப்பு, சிவகாசியில் குண்டு வெடித்தது 3 பேர் மரணம் சொன்ன உயிர் எல்லாருக்கும் பதக்கணாயிருது. அதனால இந்த வெடி விபத்து இல்லாத சிவகாசியை உருவாக்குறதும் இந்த பட்டாசு தொழிலை பாதுகாப்பான தொழிலா வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் பட்டாசினுடைய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு, பட்டாசு தொழில் வளர்வதும் ரொம்ப முக்கியமானது. இதற்கு அதிகாரிகளுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுல லஞ்சம் ஊழல் இல்லாம பாத்துக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் பட்டாசு தொழிலை பாதுகாப்பாகவும் வச்சுக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ரைட்டா?